வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியில நல்லா சாஃப்டான புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான கடலைக்கறி கருப்பு கொண்ட கடலையில எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த புட்டு நான் இட்லி பானையில தான் செஞ்சேன், புட்டு குழாய் பயன்படுத்தல. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரேஷன் புழுங்கல் அரிசி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை 3 டைம் கல்லுப்பு சேர்த்து கழுவிட்டீங்க அப்படின்னா வாடை பிசு பிசுப்பு இருக்காது. நான் ஆல்ரெடி கழுவிட்டேன். இதை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். முதல்ல நம்ம கடலைக்கறி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கருப்பு கொண்ட கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வரை வேக வச்சா போதும். மறுபடியும் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போறோம். விசில் இறங்குனதும் இந்த கொண்டக்கடலையை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் மசாலா பொருட்கள்லாம் நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். அடுத்தது தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, ஒரு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா கீனி வச்சுருக்கேன். அதை 2ஆ டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகன்னு சொல்கிறேன். ஒரு வரமிளகாய், 8 பல் பூண்டு பொடியாக அரிஞ்சது, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி தான் தாளிக்க போறோம். தேங்காய் எண்ணெயில செய்யும் பொழுது இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துறீங்களோ அதையே பயன்படுத்திக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, நம்ம சின்ன பிளேட்ல எடுத்து வச்சிருக்க தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமா வதக்கணும். பொன்னிறமா வதங்கினதும் நம்ம பெரிய பிளேட்ல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது கேரளா சைட் செய்யக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கடலைக்கறி ரெசிபி. பாருங்க, இந்த அளவுக்கு பொன்னிறமா வதங்கினதும் நம்ம பெரிய பிளேட்ல எடுத்து வச்சிருக்க தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கடலைக்கறியை நீங்கள் இட்லி, தோசைக்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் நான்வெஜ் கிரேவி மாதிரி இருக்கும். பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினதும் கொண்டக்கடலையிலேயே இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். அதே வாணலியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதை அடுப்பை குறைஞ்ச தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. 2 நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் இந்த கொண்டக்கடலையிலேயே நம்ம சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. கடைசியாக அதில் கொத்தமல்லி தழை தூவிடலாம். நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க. கிரேவியோட திக்னஸ் கரெக்டாக இருக்கு. சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு. ஈர அரிசியாக இருக்கிறதுனால கெட்டி ஆயிடுமோ அரைக்கும் போது அப்படின்ற பயம் வேணாம். ஆட்டோமேட்டிக்காக இது நல்லாவே தூளாயிடும். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்து அதையும் 2 சுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் சேர்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்ச பிறகு இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பராக நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயாச்சு. இதை நான் வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க, பார்க்கும் பொழுதே தெரியுது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து இது கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம்.
வெறும் புட்டா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதிக அளவில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம கடலைக்கறி வச்சு ஸ்பைசியாக சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதோட 4 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம புட்டுக்குழலில் செஞ்ச புட்டு மாதிரி மாற்ற போகிறோம். அப்போ தான் கடலைக்கறி வச்சு சாப்பிடும் பொழுது இட்லி மாதிரி புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான். முறுக்கு அச்சில் அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் விரிசல் இல்லாமல் உதிர்ந்து போகாமல் அழகாக வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அடியில் இருக்க மூடியை கலட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே போதும். சூப்பராக நம்மளோட புட்டு ரெடி ஆயாச்சு. இதில் முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் இதே மாதிரி அழகான ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு. இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி புட்டும் கடலைக்கறியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுவும் இந்த கடலைக்கறியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.